Students, நம்ம single phase AC circuitsல அடுத்த problems பார்க்கலாம். When a voltage of 100 volt 50 Hz is applied to choking coil A, the current is 8 ampere and the power is 120 watts. When applied to choking coil B, the current is 10 ampere and the power is 500 watts. What current and power will be taken when 100 volt at 50 Hz is applied to the two coils connected in series? ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், காயில் அப்படின்னு கொடுத்தாலே அது என்ன சர்க்யூட்? ஆர்எல் சர்க்யூட். சரியா? பியூர் ஆர்எல் சர்க்யூட். ஓகேவா? ஒரு ஆரும் எல்லும் இருந்தால் அந்த சர்க்யூட் எப்படி இருக்குமோ அதுதான் காயில்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் சம்டைம் இதில் வந்துட்டு ஆர்எல் சர்க்யூட் டைரெக்டாகவே கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் காயில்னு கொடுத்தாலே என்னதுமா, அது ஆர்எல் சர்க்யூட்டு தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் 2 காயில் கொடுத்துருக்காங்க. ஒன்று சோக்கிங் காயில் ஏ, இன்னொன்று காயில் பி. ஸோ என்ன பண்ணுறாங்களாம், ஃபஸ்ட்டு காயில் ஏக்கு 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை கொடுக்காங்களாம். அப்படி கொடுக்கும்போது என்ன கரண்ட் வருதுன்னு பாருங்கள், 8 ஆம்பியர். பவர் எவ்வளோவா? 120 வாட்ஸ். இது காயில் ஏங்கிறதுனால நான் பவரை பிஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்னம்மா. ஸோ 120 வாட். காயில் பிலையும் அதே மாதிரி தான் 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் இதே சப்ளை கொடுக்கும்போது என்ன மாறுதான், 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதான். சேம் டைம் பிபி ஈக்குவல் டு 500 வாட்ஸ். அவங்க கொஸ்டின் என்னென்னா, இந்த 2 காயிலையும் சீரீஸில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சீரீஸ் அப்படிங்கும்போது எப்படி செய்வீங்க, ஜஸ்ட்டு சீரீஸ் 2 ஜாயின் பண்ணால் போதும் இல்லையாம்மா. ஸோ எப்போ என்ன சப்ளை கொடுக்காங்கன்னா அது சேம் சப்ளை, சம்டைம்ஸ் சில சம்மில் வேறு சப்ளை கூட கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்காண்டி இதில் சேம் சப்ளையே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் இப்படி இருக்கும்போது எனக்கு கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, சேம் டைம் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டேப்லேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படி தானம்மா. ஸோ ஈஸியாக ஃபார்முலாஸ் படிக்கிறதுக்கு பார்த்துருக்கோம். அதில் ஆர்எல் சர்க்யூட் எடுத்துக்கோங்க. அந்த பியூர் ஆர்எல் சர்க்யூட்டில் கொஷின் இப்போ கரண்ட் என்ன பவர் என்னங்கிறது தான். ஸோ ஐக்கு ஃபார்முலா என்னமா எழுதியிருக்கோம், ஐ ஈக்குவல் என்னது, வி பை இசட். ஓகேவா? தென் பவர் கேட்டிருக்காங்க இல்லையா. பவருக்கு நம்மளுக்கு பொதுவாக ஃபார்முலா தெரியும், என்னதுமா அது, ஐ ஸ்கொயர் ஆர். அப்படிதானா? ஸோ இந்த 2 தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், உங்களுக்கு விக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 100 வோல்ட் எழுதிடலாம். இசட் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்படிமா தென் இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சா இதை எழுதிடலாம். இப்படிதானா? தென் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எனக்கு இந்த கரண்ட்டை வச்சு இதை எழுதினாலும் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுமா, வேல்யூஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அந்த இதில் நம்ம டோட்டலாக சொல்லும்போது இசட்ஏ இசட்பின்னு சொல்ல மாட்டோம், இசட். அப்போ அப்படிங்கும்போது இசட் என்னவா மாறும், இசட் ஏயும் இசட் பியையும் ஆட் பண்ணால் இசட் கிடச்சிரும். அப்படி தானம்மா. த சிமிலர் ஆர் என்னன்னு கேட்கலாம், ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி. ஸோ இந்த 2 கண்டுபிடிச்சா போதும், உங்களுக்கு என்ன இந்த மீதி உள்ளதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானம்மா. ஸோ இசட் தெரிஞ்சிட்டுனா ஐ தெரிஞ்சிடும், ஐயை வச்சு அப்புறம் ஆர் தெரிஞ்சிட்டுனா பி பவர் கண்டுபிடிச்சிடலாம். அதுதானா? ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எழுதிக்கலாம், கவனியம்மா. ஸோ காயில் ஏ காயில் பி என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா? காயில் ஏல கரண்ட்டும் பவர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, காயில் பிலையும் கரண்ட் பவர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பவர் அண்ட் கரண்ட் இந்த 2 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அப்படி தானே. நம்ம ஃபஸ்ட் டிசி சர்க்யூட்ஸ் படிக்கும்போதே சொல்லி கொடுத்தாச்சு. வாட் இஸ் பவர்? பிஎஸ் ஈக்குவல் டு ஐஏ ஸ்கொயர் ஆர்ஏ எழுதலாமா. ஆக்சுவலாக பிஸ் ஈக்குவல் டு என்னது, ஐ ஸ்கொயர் ஆர். அப்படி தானம்மா. ஸோ இது ஏ அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. தென் இதே மாதிரி பவருக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன் இங்கே எப்படி எழுதலாம், ஐபி ஸ்கொயர் இன்ட்டு ஆர்பி எழுதலாம். அப்படி தானம்மா. சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 120. இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும், 8 ஸ்கொயர். இதுலேருந்து ஆர்ஏ கண்டுபிடிச்சிடலாமா. சிமிலர்லி இங்கே என்ன பண்ணலாம், 500. ஐபி ஸ்கொயருக்கு மேலே என்ன பண்ணலாம், 10 ஸ்கொயர் இன்ட்டு ஆர்பி. ஸோ ஆர்ஏ ஆர்பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா பாரு. ஸோ ஆர்ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இந்த 8 ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிட்டேன், இங்கே 10 ஸ்கொயர் கொண்டு. அப்போ ஆர்ஏ ஆர்பி 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதிலேருந்து
ரெண்டையும் கூட்டிட்டா ஆர் வேல்யூ கிடச்சிடும். ஆர் என்ன சொன்னோம், ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி. ஓகே, இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இசட் இதுதானம்மா. ஓகே, ஆர்எல் சர்க்கியூட்டில் நம்ம பார்த்துக்கோம் பாரு, V = பொதுவாக IZன்னு எழுதுவோம் அப்படிதானம்மா. V = என்னதுமா ஐஆர்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் இதை ஆர்எல் காம்பினேஷனுங்கிறனால இந்த இசட் ஆர்ன்னு சொல்ல மாட்டோம், என்ன இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிமா. ஸோ அதனால் இசட்னு எழுதுவோம். ஸோ இதையும் இதே மாதிரி பிரிச்சுக்கலாமா. ஸோ VA = IA. ஸோ VA = IA ZA. VB = IB ZB. ஸோ என்னடா VA VB தனித்தனியாக நம்ம கொடுக்கலையேன்னு பார்க்காதீங்க, ரெண்டுக்கும் காமனாகவே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டே கொஷினில் அந்த ஒரு வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சியை தான் ரெண்டுக்கும் அப்ளை பண்ண போகிறேன்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இங்கே எழுதிக்கோங்க 100 volt 50 Hz சப்ளை. அதே மாதிரி இங்கே VBனாலும் எழுதிக்கோங்க 100 volt 50 Hz ஃப்ரீக்வன்சி. FBன்னு எடுத்துக்கலாம், இதை FAன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. நீங்கள் கொஷினில் ரெண்டு எல்லாமே ஒரே தான் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் நான் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கே 100 ஐஏ எவ்வளோம்மா 8 இன்ட்டு இசட்ஏ என்னென்னு கண்டுபிடிங்க. இங்கே என்னது 100, ஐபி வந்து என்னது 10 இன்ட்டு இசட்பி. இசட்பி 4 எழுதிடலாம் 10 ohm. இசட்ஏ எவ்வளவு 100/8. ஸோ 12.5 ohm. ஓகேவா. ஸோ இசட்ஏ கண்டுபிடிச்சாச்சு. ZB கண்டுபிடிச்சாச்சு அப்படிதான். ஓகே, அப்போ இதை டைரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இந்த இடத்துல தான் எல்லோரும் வந்து ஓகே நம்ம ZA கண்டுபிடிச்சிட்டோம், RA கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ டேரெக்டாக அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலான்னு தப்பு பண்ணுறது. எல்லாம் ஓகே தான். ஸோ கொஷினில் ஆரும் எல்லும் இருந்துச்சு அப்படி தான். நான் இங்கே இண்டக்டன்ஸை பற்றி நம்ம பேசவே, காயில் அப்படிங்கும்போது 6 கண்டுபிடிச்சோம், தென் இண்டக்டன்ஸும் கண்டுபிடிக்கணும்ல நம்ம. அப்போனா தானே இசட் வந்து எக்ஸலுக்கு வரணும். ஏன்னா இசட் வந்து நார்மலாக நம்ம ஐ கண்டுபிடிக்கும்போது V/Z போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லோட வேல்யூ தேவைப்படும். ஸோ இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், Z = √R² + XL² எழுதுவோம். ஓகேவா. அப்போ இங்கே ஏங்கிறதுனால ஏன்னு எழுதிப்போம். So similarly ZB = √RB² + XLB². இப்போ உங்களுக்கு ZA தெரியும், RA தெரியும், இதுலேருந்து XLA கண்டுபிடிச்சிடலாமா. அதே மாதிரி இங்கே பட் இங்கே என்ன இருக்குது, ரூட் எடுக்கிறனால எல்லோரும் குழம்பு. ஸோ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ஆன் போத் சைட் போடலாமாம்மா. ஓகே, ஸ்கொயர் ஆன் போத் சைட் ரெண்டுலேயுமே, காயில் A காயில் B இந்த ரெண்டுலேயும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருமா, நான் இந்த ஃபார்முலா இந்த ரூட்டை வந்து எடுக்கிறதுக்காண்டி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். அப்புறம் ரூட் இந்த பக்கம் பேர் இங்கே வந்துடும், ஸ்கொயர் வந்துடும். சிமிலர்லி பிக்கும். ஸோ இந்த எக்ஸ்எல்ல மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன். அதே மாதிரி சிமிலர்லி இங்கே எனக்கு XLB மட்டும் வேணும். அப்போது ZB² - RB². ஓகே, இங்கே இதில் நம்ம ZA என்ன கண்டுபிடிச்சோம், 12.5. ஸோ 12.5 the whole square minus RA என்ன வந்துச்சு 1.875 the whole square. பாருமா, இப்போ ரெண்டு காயிலுக்கும் XLA² என்னென்னு எழுதியாச்சு, XLB² என்னென்னு எழுதியாச்சு. ஸோ இதை எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு 12.5 ஸ்கொயர் மைனஸ் என்னது 1.875 the whole square. என்ன ஆன்சர் வருது, ஸோ XLA² தான் 152.73 ohm. ஸோ இதுக்கு மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. XLB² = 10² என்னன்னு தெரியும், 100 அப்படின்னா, இல்லை நார்மலாக உங்களுக்கு போட்டுனாலும் போட்டுக்கோ. ஸோ 10² - 5² எவ்வளோ வரும், 75. நம்மளுக்கு தேவை என்னது, XLA தான். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா. அப்போது பெஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, செய்யும்போதே இதுக்கு டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதி பண்ண, இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை ஸ்கொயர் ரூட் எடுத்தே பண்ணாலும் சரி. அப்போ என்ன எழுதலாம், 1
12.5 the whole square minus 1.875 the whole square equal to அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஏன்னா அது 12.35 ஓம். இதே இது ரூட் ஆஃப் 75 என்ன வரும்? XLB equal to 8.66ன்னு போகுது. அப்படி தானம்மா? ஓகே, இதை வேணால் ரவுண்ட் அப் பண்ணால் என்ன வரும்? 12.36ன்னு வரும். ஸோ ரவுண்ட் அப் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுக்கோ. ஓகே, இப்போ நம்ம என்ன டேட்டாஸ்லாம் வேணுமோ அதை கண்டுபிடிச்சிடலாமா? என்ன 2 இது நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2 இதில் சீரீஸ் அப்படிங்கும்போது என்னாகும்? இது ஒரு ஆர். ஏன் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? அந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம கரண்ட் என்னங்கிறது அதில் ஃப்ளோ ஆக அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான். சரியா? ஓகே, இப்போ இது ஆர்ஏ, இது XLA, இது ஆர்பி, இது XLB. கொடுத்துருக்க சப்ளை 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். இப்போ இந்த இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்காங்க. ஆர்ஏ எவ்வளவுங்க? நம்மளுக்கு 1.875 ஓம். XLA 12.36 ஓம். ஆர்பி என்ன வந்துச்சு? 5 ஓம். XLB வந்து 8.66 ஓம். சரி, இப்போ இதுதான் உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நம்ம வந்துட்டு கரண்ட்டு கண்டுபிடிப்போம்? ஸோ நார்மலாக V is equal to IZ. அப்படி தானம்மா? V is equal to IZ. இப்போ இந்த நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஐங்கும்போது என்ன எழுதுவீங்க? V by Z. ஸோ V எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100. Z தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய I கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இசட்டுக்கு தான் நான் சொன்னேன், இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு கிடச்சிரும் நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ. தட் இஸ் ZA. ஓகே, இப்போது இசட்டுனா பொதுவாக நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? இசட்டுக்கு நம்ம ஆர்எல் சர்க்யூட்டாக இருந்தால் R² + XL ஸ்கொயர்னு எழுதுவோம். சரிம்மா? அப்போ ஆர் என்னன்னு தெரிஞ்சணும், எக்ஸ்எல்னு என்னங்கிறது தெரியணும். அப்போ ஆறுங்கிறது நம்மளுக்கு இங்கே எத்தனை இருக்குது? 2 எண்ணம் இருக்குது இல்லையா? ஸோ RA + RB. நீங்கள் ZA ZBன்னு கூட்டினாலும் சரி தான், 2 ஆன்சர் ஒன்று போல தான் வரும். ஓகேவா? பாரு. ஸோ நீங்கள் எக்ஸ்எல்க்கு வந்து XLA XLB போட்டு இதுக்கு நம்ம ஆருக்கும் அதேமாதிரி RA + RB போட்டாலும் சரி தான். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி இசட்டு கண்டுபிடிச்சி வச்சுருங்க, ZA + ZB அந்த ஃபார்முலா போட்டாலும் சரி தான். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா Z = √R² + XL ஸ்கொயர். இல்லைண்ணா? ஸோ ஆர் கண்டுபிடிச்சிருங்க, தென் XL கண்டுபிடிங்க, 2 ஆட் பண்ணி இந்த இசட்டில் போட்டாலும் சரி தான். இல்லை நான் எனக்கு வந்து ZA ZB நான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கனாலும் சரி தான். ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் என்ன வரணும்? கரெக்டாக வரணும். ஓகேவா? ஸோ Z = என்ன வரும்? ஆட் பண்ணி பாருங்கள். 22. ஸோ 22.12 ஓம்னு வரும். பட் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா டேரெக்டாக ரவுண்ட் அப்பில் வரும். கரெக்டாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த Z = R√R² + XLங்கிறத கரெக்டாக நம்ம இது நம்ம டெரிவேஷன் படி வருது. ஸோ R என்ன வந்திருக்கு? இப்போது R = என்னது? RA + RB. ஸோ இந்த 5 + 1. ஸோ 1.875 + 6 என்னமா வரும்? சாரி 5. அப்போ 6.875 ஓம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ XL எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? XLAவும் XLBயும் கூட்டியிருப்பாங்க. அப்போ 12.36 + 8.66 எவ்வளவோ உங்களுக்கு அந்த 2 ஆட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கும்? இப்போ இந்த 2க்கும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் கடைசி? உங்களுக்கு 22.12 ஓம். ஸோ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணிடுங்க? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ அகெயின் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை, கரண்ட்டுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடிக்கல அப்படின்னா. ஸோ I = என்னது? V by Z. ஸோ 100 / 22.12 ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ I = என்னது? ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4.52 ஆம்பியர் வரும். இப்போ நம்ம வந்து கரண்ட் தான் கண்டுபிடிச்சிக்கோம். இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? பவர்.
ஸோ பாருமா, ஸோ பவருக்கு என்ன ஃபார்மில் P = I ஸ்கொயர் R. ஸோ I என்னமா கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ தான் 4.52 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ I = என்னது 4.52 ஆம்பியர். தென் R என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, RA + RB ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோமா வந்துச்சு, அதாவது RA + RB இல்லையா. ஸோ RA எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு 1.875 + 5. ஸோ R = என்னது 6.875 ஓம். 5ஓட ஆட் பண்ணும்போது ஸோ கரண்ட் தெரியும், எனக்கு R தெரியும். ஸோ P = I ஸ்கொயர் R. அப்போ ஐயோட வேல்யூ என்னது 4.52 the whole square into R, 6.875. so P power equal to, so power வந்து 140.46 watts. வேணுமா? ஓகே, அப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து மொத்தமாக ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ZA + ZB போட்டு உங்களுக்கு பண்ணாலும் ஆன்சர் மோரார்லெஸ் சேமாக தான் வரும். பட் ப்ராக்டிக்கலாக கரெக்டாக செய்யணுன்னா RA XLA XLB வழியாக கண்டுபிடிச்சி தென் Z = √R² + XL² கொண்டு வர்றது தான் கரெக்ட் ஃபார்மேட், ஓகேவா. ஸோ இந்த சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளு. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக், இது 3 மார்க்கில் கூட கேட்டுக்கலாம். பட் முக்கியமான ஒரு டாபிக், பவர் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர்னால் என்னங்கிறத பார்த்துட்டோம். அப்படின்னா ஆக்டிவ்னாலும் சரி இல்லை ரியல் பவர்னாலும் சரி. ஸோ யூஸ்ஃபுல் பவர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அப்படிதானம்மா. ஸோ இந்த 3 பவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம வந்துட்டு நம்ம வரைகிறோம், ஒரு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு பவர் ட்ரையாங்கிள், ஓகேவா. அதுதான் என்ன சொல்லுவோம், பவர் ட்ரையாங்கிள். ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர், இந்த 3க்குள்ள ரிலேஷன்ஷிப், ஓகேவா. ஸோ நார்மலாக ஸோ இந்த பவர் ஃபேக்டருங்கும்போது நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், ரியல் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும் இடையில உள்ள இந்த ரேஷியோ. ஸோ cos φ அப்படின்னு கூட நம்ம இந்த யூனிட்டுக்கு வந்து இந்த இதில் எவ்வளோ டீட்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், பவர் ஃபேக்டர் வரும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதை ரிலேட்டடாக வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், ஓகே. ஸோ பவர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேவிஏ கேடபிள்யூ கேவிஆர் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், சரியா. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்கலாம். பாருமா, a 2 element series circuit R = 10 ohm and XL = 15 ohm has an effective voltage of 230 volt 50 Hz. Determine the active power, reactive power and apparent power. Also draw the power triangle. ஓகேவா. கொஷினில் R வேல்யூ XL வேல்யூ கொடுத்துருக்காங்களாம், வோல்டேஜ் கொடுத்தாச்சு, ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்தாச்சு. அவங்க கேட்டிருக்குது ஆக்டிவ் பவர் என்ன, ரியாக்டிவ் பவர் என்ன, அப்பேரண்ட் பவர் என்ன, அதே போக பவர் ட்ரையாங்கிளையும் ட்ரா பண்ணணுமா. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். பாருமா, கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதியாச்சு. ஓகே, டு ஃபைண்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொன்னது என்னெல்லாம். ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர் மீன்ஸ் தட் இஸ் ரியல் பவர். ஃபார்முலா என்னதுமா, VI cos φ வேணுமா. தென் அடுத்து ரியாக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர் என்னது, VI sin φ. தென் அப்பேரண்ட் பவர். ஸோ அப்பேரண்ட் பவர் ஈக்குவல் டு VI. இது கிலோவாட், கேவிஏ, கேவிஆர்லாம் பார்த்தோம், அப்படிதானம்மா. ஸோ அந்த தான். ஸோ VI cos φ, VI sin φ, தென் V × I. இதில் பாருங்கள், வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்கா, இந்த cos φ sin φ இருக்குது, அந்த 3லேயும் கரண்ட் இல்லை. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். cos φ sin φ எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஸோ அடுத்தது இந்த 2 கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இருக்கிறத வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் பாருமா. ஆரும் எக்ஸலும் இருக்குது. ஸோ இது என்ன சர்க்கியூட் அப்போ, RL சர்க்கியூட் இல்லையா. ஸோ RL சர்க்கியூட்டுங்கும்போது இசட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தானே, இசட் கண்டுபிடிக்கலாம் தானே இதுக்கு. ஸோ ஆரையும் எக்ஸலையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், இசட் தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு என்னதுமா, R² + XL². R² வேல்யூ என்ன,
10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஆன்சர் இசட் என்ன வரும்னு பாருங்கள். 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 325. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஆன்சர் என்னம்மா வருது? 18.0277 போயிட்டுருக்கு. அப்படின்னா தட் இஸ் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேறு அடுத்து என்ன கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ வோல்டேஜ் இருக்குது, இசட் இருக்குது, அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கலாம் தானே. சில பேர் ரவுண்ட் அப் பண்ண தெரியலங்கிற, அப்படி ரவுண்ட் அப் பண்ண தெரியாதவங்க பாயிண்ட்டுக்கு மேலே 4 ஸ்தானம் இருக்கிற மாதிரி எழுதுங்க. அப்போ கிட்டத்தட்ட எல்லாரோட ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 ஸ்தானம் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை எனக்கு ரவுண்ட் அப் பண்ண தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 18.027 ரவுண்ட் அப் பண்ண 3 ஆகும், 18.03 அப்படி தானம்மா. அப்படி இல்லைன்னா 18.03 ஓம் இப்படியாவது எழுதி பழகு. ஓகே. ஸோ அப்போ கரண்ட் என்ன கண்டுபிடிப்போம்? கரண்ட் I = என்னது? V/Z அப்படி தானம்மா. RL சர்க்யூட்டில் கரண்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம்ல, V = IZ அப்படின்னா I = என்னது? V/Z. அப்போ I எவ்வளோ, V எவ்வளவு? 230 டிவைட் பை Z எவ்வளோமா? 18.03. ஸோ 230 வோல்ட் டிவைட் பை 18.03. அப்போ I = எவ்வளோமா? 12.7566 போது நான் ரவுண்ட் அப் பண்ணி 6 ஆம்பியர்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ Z = 18 பாயிண்ட் சம்திங், தென் I = என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஷின் படி V தெரிஞ்சு போச்சு, I தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்பரண்ட் பவர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதில் V I மட்டும்தான் இருக்குது. cos φ sin φ இருக்குது இல்லையாம்மா. அப்போ cos φ கண்டுபிடிக்கணும், sin φ கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி cos φக்கு ஃபார்முலா என்ன போடுவோம்? பவர் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? அங்கெல்லாம் வந்துட்டு R/Zன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கிலோவாட் டிவைட் பை அப்பரண்ட் பவர், ரியல் பவர் டிவைட் பை அப்பரண்ட் பவர் போட்டால் கண்டுபிடிக்கலாம். பட் நம்மளுக்கு ரெண்டுமே அந்த பவர் வேல்யூ தெரியாது, அப்படி தானே. இல்லைன்னா இந்த VI cos φ டிவைட் பை VI போட்டாலும் cos φ கிடச்சிரும். ஸோ அதுலேருந்தும் கண்டுபிடிக்கலாம். பட் பவர் நம்மளுக்கு என்னென்னு தெரியுமா? தெரியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் போக முடியாது. அப்போ cos φ sin φ என்னென்னு தெரியறதுக்கு பெஸ்ட்டு நம்மளுக்கு cos φக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், R/Zன்னு. நான் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ cos φ = R/Z. R வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நமக்கு? 10. Z வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கோ? இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 18.03. அப்போ cos φ = 10/18.03. பாருமா, இப்போ cos φ = 0.55ன்னு போயிட்டுருக்கு. இப்போ நான் இதிலேருந்து sin φ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை தெரிஞ்சதுன்னா sin φ தெரிஞ்சிடும். அப்படின்னு நம்ம இப்போ φ = cos இன்வர்ஸ் ஆஃப் 0.55 போடுங்க. ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் கொடுத்து காஸ் கொடுங்க, என்ன ஒரு காஸ் இன்வர்ஸ் போடலாம் இல்லையா. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.55 போடுங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 5 = 56.63 இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா. ஸோ sin 5 அது sin தீட்டா, நான் ஃபைன்னு சொன்னாலும் சரி, இல்லை தீட்டா நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? அப்போது சைன் இந்த ஆன்சர் என்னென்னு போட்டால் என்ன வரும்? சைன்னு மட்டும் கொடுத்து ஆன்சரை கிளிக் பண்ணாலே போதும். என்ன வந்துச்சு? 0.83 83516 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இது அடுத்தது. அப்போது கேட்டிருக்கபடி கண்டுபிடிச்சிடலாம் தானே. ஃபஸ்ட்டு கேட்டிருந்தது என்னது? ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர் என்னமா? VI cos φ. ஸோ V வந்து எவ்வளவு? 230. கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 12.76 இந்த cos φ வேல்யூ என்னது? 0.55. ஸோ ஆக்டிவ் பவர் யூனிட் என்னதுமா? கிலோ வாட்டில் எழுதும். சரியா? பாருமா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1614.14 வாட்ஸ் கிலோ வாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரியாக்டிவ் பவர்னா sin φ ரீப்ளேஸ் பண்ணால் போதும். sin φ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள்? 2435.88. ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வாட்ஸ் தான், பட் இது யூனிட் கிலோ வாட் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு 1000 போட்டோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? 1.614 சம்திங் போது கிலோ வாட்.
ஸோ இதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு எடுத்தோம் அப்படின்னா என்ன ஒரு 2.43 இதுனா ஜஸ்ட்டு VARனு எழுதிக்கோங்க. இல்லை KVRல வேணும்னா 2.3 போகும்போது என்ன ஆகும் KVAR. ஓகேவா? தென் ஆக்டிவ் பார்த்தாச்சு, ரியாக்டிவ் பார்த்தாச்சு. அப்பேரண்ட் பவர் அப்படிங்கும்போது நம்ம V இன்ட்டு I. ஸோ 230 இன்ட்டு என்ன வந்துச்சு கரண்ட்டு 12.76. per 230 into 12.76. So 2934.8 வருது. ஸோ 2.934 மாற்றிக்கிட்டோன்னா இட்ஸ் KVA. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ஸோ VI cos phi, VI sin phi, தென் VI மூணே ஃபார்முலா தான். ஸோ அதில் I தெரியல, அதனால் இசட்டை கண்டுபிடிச்சோம். இசட்லேருந்து I கண்டுபிடிச்சோம். தென் காஸ் ஃபைக்கு R/Z வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி காஸ் ஃபை கண்டுபிடிச்சோம். தென் சைன் ஃபை கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டியூட் பண்ணால் சிம்பிள். இதோட நிறுத்திட்டாங்களா? இல்லை. அப்படி நம்ம என்ன கேட்டிருக்காங்க, பவர் ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பவர் ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனி மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வரையணும். தானம்மா? ஸோ இதில் வந்துட்டு VI cos phi, VI sin phi, VI இந்த மூணையும் நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வரைஞ்சிருக்கேன். வரையும் போது அந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சது ஜஸ்ட் அந்த இடத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், சிம்பிளான 10 மார்க்ஸ். ஓகேம்மா? இதோட நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அதோட கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்து அதோட சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸோட பேரலில் எப்படி இருக்கும், தென் 3 ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நடத்தின கான்செப்ட் எல்லாத்தையும் அதோட ட்ரை பண்ணி பாரு, நீயே ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.